வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து பைத்தானில் எப்படி எழுதுறது, அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டெஃப்ங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதும் போது. அப்புறமா ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கணும். அப்புறமா அதுக்கு கொடுக்க போகிற ஆர்குமெண்ட்ஸு. இங்கே 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, எக்ஸ் ஒய். இந்த ரெண்டையுமே நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஆர்குமெண்ட்னா என்னென்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ணுறதுக்குள்ள இன்புட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ் இன்டூ ஒய் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் வந்து இந்த 2 ஆப்ஜெக்ட் இடையில நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு விஷயம் நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், பைத்தானில் வந்து எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட் பேஸ்டு லாங்குவேஜ்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அது வந்து ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸையும் ஒய்யையும் இந்த ஸ்டார் அப்ளை பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து எப்போ இந்த லைனை வந்து ரீச் பண்ணதோ அது என்ன பண்ணுன்னா இந்த டெஃப்ங்கிறப்போ டிஃபைன் பண்ணும், புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனோட கோடு வந்து அதில் அசைன் பண்ணி வச்சுக்கும். அந்த ஃபங்க்ஷனோட கோடு என்ன பண்ணுதுன்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கான கோடு இருக்குது. இதை வந்து டைம்ஸுங்கிற நேமில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதை தான் சொல்கிறாங்க when python reaches and runs this def. ரன் பண்ணும்போது இது வந்து நம்ம சும்மா டிஃபைன் மட்டும் தான் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணால் தான் அதுக்கு உயிர் வரும். அப்போ தான் இந்த கோட் ரன் ஆக ஆரம்பிக்கும். ரன் ஆக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். சரியா? ஸோ when python reaches and runs this def, it creates a new function object that packages the function's code. அந்த ஆப்ஜெக்ட் உள்ள இந்த கோடு வந்து இருக்கும் and assigns the object to the name times. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டைம்ஸுங்கிற நேமை வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம எப்படி கால் பண்ணலாம், டைம்ஸ் ஆஃப் 2,4 அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 2ஆக இருக்கும், ஒய்யோட வேல்யூ வந்து 4ஆக இருக்கும். ஸோ 2 × 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 8 வந்து ரிட்டர்ன் ஆகி பிரிண்ட் ஆகும். இது ரெண்டுமே இன்டீஜர் ஆப்ஜெக்ட். இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோட் ஆப்ஜெக்ட். டெசிமல் பாயிண்ட் வரும்போது நம்ம அதை ஃப்ளோட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒரு இது ஃப்ளோட்டாகவும் இன்டீஜராகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் 3.14 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 3.14ஆக இருக்கும், ஒய்யோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 4ஆக இருக்கும் இல்லையா? ஸோ 3.14 × 4 என்னவா இருக்கும், 12.56. அது வந்து பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை கூட அனுப்பிக்கலாம். ஸ்ட்ரிங்கு அடுத்து ஒரு இன்டீஜர் அனுப்புனீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டீஜரையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகும். ஸோ அத்தனை வாட்டி அந்த ஸ்ட்ரிங் வந்து ரிப்பீட் ஆகி பிரிண்ட் ஆகும். நம்ம இதை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே நீங்கள் கன்சோல்லே போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம டெஃப் டைம்ஸ் எக்ஸ், ஒய் அப்படின்னு நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு ரிட்டர்ன் எக்ஸ் ஸ்டார் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். நான் இதுக்கு வந்து உயிர் வந்திருக்காது. எப்போ வரும்னா நீங்கள் வந்து டைம்ஸ் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணும்போது இப்போ வந்து ஜஸ்ட் இந்த டெஃபினிஷன் நம்ம கொடுத்தப்ப என்ன ஆகும்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்டோட பேர் வந்து டைம்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் உள்ள இந்த ஃபங்க்ஷனோட பாடி இங்கே இருக்குது இல்லையா, இது வந்து உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ டைம்ஸ் ஆஃப் 3,4 அப்படி நம்ம கொடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து 3, ஒய்யோட வேல்யூ 4. ஸோ மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இது ஃப்ளோட்டாக கொடுக்கலாம். இந்த 3.12,5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஃப்ளோட்டு ஒரு இது இன்டீஜர்னு எடுத்துக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு இன்னும் ஒன்று இன்டீஜராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணும்போது அத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகும், அத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகும். இதை மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். இப்போ இன்டர்செக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். அதாவது 2 லிஸ்ட்டு கொடுத்தா அந்த 2 லிஸ்ட்டில் உள்ள காமன் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதுதான் வந்து இன்டர்செக்ட் ஃபங்க்ஷன் பண்ண போகிற வேலை. ஸோ இப்போ ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க, ஆர்ஏஎஸ் வந்து எம்டி லிஸ்ட்டாக வச்சுக்கிட்டு 2 சீக்வன்ஸ் வரப்போகுது. அந்த சீக்வன்ஸ் எதுவானாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸன் சீக்வன்ஸ் 1 அப்படின்னு நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக சீக்வன்ஸ் 1ல் இருந்து எடுக்கும். இஃப் எக்ஸன் சீக்வன்ஸ் 2 அது 2வது சீக்வன்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரிசல்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரிசல்ட்னு ஒரு இது உள்ள வந்து போட்டுடுறோம். அப்புறம் ரிட்டர்ன் ஆர்ஏஎஸ் எப்படிங்கிறது தான் ஒரு ஃபங்க்ஷன்.
ஸோ நீங்கள் இந்த சீக்வன்ஸ்னால் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங் வந்து ஒரு சீக்வன்ஸு, லிஸ்ட் வந்து ஒரு சீக்வன்ஸு, டப்பிள் வந்து உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸு. ஸோ நீங்கள் எந்த நாளும் வந்து நம்ம இன்புட்டை வந்து பாஸ் பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஜஸ்ட்டு டிஃபைன் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கால் பண்ணும்போது தான் ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும், அதுக்கு உயிர் வரும். இப்போ வந்து சும்மா டிஃபைன் மட்டும் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இப்போ க்ரியேட் பண்ணலாம். def intersect sequence 1 comma sequence 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றுனா வந்து நம்ம சீக்வன்ஸ் 1லேருந்து எடுக்கணும், கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் 1 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக சீக்வன்ஸ் 1லேருந்து எடுத்து எக்ஸில் இருக்கும். இஃப் x in sequence 2. சப்போஸ் அந்த எலமெண்ட் வந்து சீக்வன்ஸ் 2லையும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரிசல்டன்ட் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். res equal to empty list. முதல்ல வந்து இப்போ ரெண்டுலேயுமே இருக்குதுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்பண்ட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ அப்பண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்புறம் இந்த லூப் முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் res. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம். இன்டர்செக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் தான். நீங்கள் எந்த சீக்வன்ஸ்லானும் அனுப்பலாம். நம்ம சீக்வன்சஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங்கு வந்து ஒரு சீக்வன்ஸ், லிஸ்ட் வந்து ஒரு சீக்வன்ஸ், ஒரு டப்பிள் வந்து ஒரு சீக்வன்ஸ், அந்த மாதிரி தான். இப்போ ஸ்பேம் கமா ஸ்கேம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பிரிண்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்பேம் கமா ஸ்கேம் ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக அனுப்பியிருக்கீங்க. இதில் காமனான எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா SAM, இது மூணுமே வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கும், அதுதான் வந்து வருது. SAM அப்படிங்கிறது வருது. இதில் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரியும் அனுப்பலாம். இப்போ இதை நான் எஸ்ங்கிறது ஒரு எலமெண்ட்டு, பிங்கிறது ஒரு எலமெண்ட், ஏங்கிறது ஒரு எலமெண்ட், அப்புறம் எம்ங்கிறது ஒரு எலமெண்ட் அப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சீக்வன்ஸாக அனுப்பணும்னா எதனாலும் அனுப்பலாம். ஒரு ஸ்ட்ரிங் அனுப்பலாம், இல்லை லிஸ்ட் டப்பில் எதெல்லாம் அனுப்பலாம் இல்லையா? ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி அனுப்பலாம், ஒரு லிஸ்ட்டையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் அனுப்பலாம். இப்போ பாருங்கள் அதே இதுதான் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டப்பிள் கூட அனுப்பலாம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நான் ஒரு டப்பில் அனுப்பலாம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இப்போவும் அதே ஆன்சர் தான் வரணும். ஆனால் ஏதோ எரர் சொல்லுது, பிரேசஸ் தான் விட்டுட்டோமா? ஓகே, ஆமாம், இன்னொரு பிரேஸ் வரணும் பிரிண்ட்டுக்கு. இப்போ நம்ம இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் அனுப்பலாம், இல்லை ஒரு லிஸ்ட் அனுப்பலாம், இல்லை ஒரு டப்பில் வந்து அனுப்பலாம், ஒரு சீக்வன்ஸுங்கிறப்போ. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எழுதி நம்ம வந்து கால் பண்ணும்போது தான் அதுக்கு வந்து உண்மையாகவே உயிர் வந்து வரும். அடுத்து இதோட காம்ப்ரிஹென்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னாலே என்னது, நம்ம சுருக்கமாக எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து காம்ப்ரிஹென்ஷன். இப்போ நம்ம இப்போ எழுதின இதுக்கே வந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷன் வச்சு எழுத முடியும் இந்த இன்டர்செக்ஷன் பார்க்குறதுக்கு. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ரெண்டையுமே எடுத்துக்கலாம், ஒரு லிஸ்ட் ஒரு டப்பிள். வந்து என்ன பண்ணுறோன்னா சீக்வன்ஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அது வந்து ஒரு லிஸ்ட்டு 4 எலமெண்ட்டோட. அடுத்தது சீக்வன்ஸ் 2, அது வந்து ஒரு டப்பிள், அதுலேயே 4 எலமெண்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரிசல்டன்ட் லிஸ்ட்டு தான் க்ரியேட் பண்ண போகிறோம் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, எக்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். எப்போ இருக்கும், ஃபார் எக்ஸ் இன் சீக்வன்ஸ் 1. ஒன்றுன்னா நீங்கள் சீக்வன்ஸ் 1 எடுத்து இஃப் சீக்வன்ஸ் 1 இஃப் எக்ஸ் இன் சீக்வன்ஸ் 2. அதாவது எக்ஸில் இருந்து தான் சீக்வன்ஸ் 1ல் இருந்து தான் நீங்கள் எக்ஸ் எடுக்கிறீங்க. சப்போஸ் அது சீக்வன்ஸ் 2லையும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை வந்து ரிசல்டன்ட் லிஸ்ட்டில் போட போகிறீங்க. அவ்வளோதான். ஓகே.
இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் நார்மலாக நம்ம ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நார்மலாக ஃபங்க்ஷன் எழுதும்போது நம்ம ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா கொண்டு போய் நீங்கள் ஒரு எலமெண்ட்டாக அப்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும். சரியா? ஸோ இதுதான் வந்து கோடாக இருக்கும் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கு. ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஏற்கனவே மிக்சடாக இருக்கலாம். இப்போ அடுத்து என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எழுதலாம். இது நார்மல் ஃபங்க்ஷன் தான். நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, பிரிண்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் வந்து ஹலோ ப்ளஸ் மெசேஜ் கன்கார்டினேட் பண்ணிக்கிறீங்க ஹலோ கூட, இது ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடர் A B = 1 * C அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் போய்க்கலாம். டெஃப் ஆடர் ஆஃப் A, B = 1 C *C. ஸ்டார் போடுறோன்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து ஒரு சீக்வன்ஸை வந்து இன்புட்டாக எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ரிட்டர்ன் A + B + C of 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆடர் ஆஃப் 1, 2, 3 அப்படின்னு கொடுத்தோன்னா 6 வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சியில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் நம்ம அனுப்பியிருக்கோம். A வந்து 1 இருக்கும், B வந்து 2 இருக்கும். ஆக்சுவலாக இந்த டிஃபால்ட், இது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்கலாம். இது இப்போ தேவையில்லை, இப்போ கொடுக்க வேண்டாம், இப்படி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ கால் பண்ணும்போது ஆடர் 1, 2, 3 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, A வந்து 1 இருக்கும், B வந்து 2 இருக்கும், C வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டப்புலாக போகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம் ஒரு வாட்டி, அது என்னவா போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு. பிரிண்ட் C. ஓகே. ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஆடர் 1, 2, 3. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டப்பு அதான். ஸோ இங்கே ஸ்டார் இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு டப்புலாக தான் ரீட் பண்ணும். ஒரே ஒரு எலமெண்ட் தான் மிச்சம் இருக்கு இல்லையா? A வந்து 1க்கு மேட்ச் ஆயிடுச்சு, Bக்கு வந்து 2 மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ 3ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. அதை வச்சுட்டு ஒரு சிங்கிள் எலமெண்ட்டோட ஒரு டப்பிள் வந்து மேக் பண்ணும். இது நான் இந்த ஃபங்க்ஷனை நான் இப்படியும் கால் பண்ண முடியும். இப்படி கால் பண்ணேன்னா ஏயோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து 2, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டப்பிள் வித் 2 எலமெண்ட்ஸ். நீங்கள் எத்தனை எலமெண்ட்னாலும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது சிச்சுவேஷனை பொறுத்து அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு வே ஆஃப் டீலிங். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் அப்போ நம்ம பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ், ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணுறீங்களோ இதெல்லாம் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். இந்த 1, 2, 3, 4, 5லாம் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். இது நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. அந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு மேட்ச் பண்ணும்போது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ரூல்ஸை தான் வந்து ஜென்ரலாக ஃபாலோ பண்ணும் எந்த ஒரு லாங்குவேஜும் எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. நம்ம பைத்தானில் பார்க்கும்போது அது வந்து பேக்கிங் மாதிரி பண்ணிக்க முடியும். எப்போ பேக்கிங் பண்ணிக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் கொடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு சீக்வன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பபிலிட்டி, அதோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. சி வந்து ஒரு எலமெண்ட்டில் ஒரு சீக்வன்ஸே ஸ்டோர் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது டெஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். டெஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எல்லாமே பைத்தானில் ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதை கிரியேட் பண்ணி ஒரு நேம்க்கு வந்து அசைன் பண்ணிடும். டெஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரூ எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். அது வந்து நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகிறது தான். ஸோ அது ரன் ஆகும்போது புதுசாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு நேம் இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பைத்தானில் இருக்கிறதுனால அது எங்கேனாலுமே அப்பியர் ஆகலாம். இப்படி தான் இருக்கணும். மிச்ச லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் சில ரூல்ஸ் இருக்குது. நம்ம இஷ்டப்பட்ட மாதிரிலாம் ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் டெஃப்ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அது எங்கேனாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கூட ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இப்படி கொடுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் சின்டாக்ஸ்க்காக எழுதியிருக்கோம். இஃப் டெஸ்ட் ஒன்று வச்சு கண்டிஷன், இது டெஸ்ட்டுங்கிறது இங்கே கண்டிஷன்.
அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் இப்படி டிஃபைன் ஆகணும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இப்படி டிஃபைன் ஆகணும்னா நம்ம இப்படி கூட வந்து பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா ஆகலையாங்கிறத பொறுத்து ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, ஏங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏ mod 2 வந்து 0வான்னு செக் பண்ணுறோம். அதாவது அது ஒரு ஈவன் நம்பரான்னு செக் பண்ணுறோம். ஏ ஈவன் நம்பராக இருந்தால் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். அந்த ஃபங்க்ஷனோட பாடியில் வந்து நம்ம ஈவன்னு பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா அதே ஃபங்க்ஷன் நேம் தான், அதே ஃபங்க்ஷன் நேம் சிக்னேச்சர் எல்லாம் சேம், ஆனால் அதோட பாடியில் வந்து நம்ம வந்து ஆட் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இது வந்து ஈவன்கிறதுனால ஈவன் தான் பிரிண்ட் ஆகும். இதை நம்ம போட்டு பார்க்கலாம். புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏயோட வேல்யூ வந்து 4. இஃப் ஏ mod 2 ஈக்குவல் டு 0 அது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். அதோட நேம் வந்து func, அது எந்த ஆர்குமெண்ட்டும் எடுத்துக்கல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா print even அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்படி இல்லை அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா def அதே ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் எல்லாம் சேம், print odd பாடி மட்டும் வேறு. சரியா? ஸோ நம்ம இப்போது இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் நம்ம இங்கே வந்து கால் பண்ணலாம். கால் பண்ணும்போது என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ 4. ஸோ ஈவன் நம்பர், அதனால் உங்களுக்கு ஃபங்க்ஷனோட பாடி வந்து ஈவனாக இருக்கும். இப்போ நீங்கள் கீழே வந்து கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான் கால் ஆகும். ஸோ ஈவன் சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஈவன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதே இது வந்து நான் இப்போது ஏயோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு மாற்றுறேன். இப்போ வந்து ஆட். ஸோ ஆடுங்கிறது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். A4 நான் வந்து mod 2 0 அது ஈவன் நம்பராக இருந்தால் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஆட் நம்பர் நான் பிரிண்ட் பண்ணும்போது நான் தப்பு பண்ணிடுறேன். பிரிண்ட்டுன்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டைப்போ print 1 கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு எரர் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் வராது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு இன்டர்பிரிட்டர் பைத்தானில் வந்து. சரியா? ஸோ உங்களுக்கு இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு டிஃபைன் ஆகிருக்காது. உங்களுக்கு கோடு வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. அதனால் உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது. ஏன்னா உங்களுக்கு இங்கே காமிச்சிட்ருக்கு இது வந்து இந்த ஐடியோட ஃபீச்சரு. ஆனால் நான் அதை இக்னோர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கண்டிப்பாக வந்து ரன் பண்ண முடியும். இப்போ நான் கோட் ரன் பண்ணேன்னா இப்போ கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணுனா உங்களுக்கு ஈவன் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். ஏன்னா இன்டர்பிரிட்டர் வந்து எப்போவுமே அது எக்ஸிக்யூட் பண்ணுற அப்போ தான் அது எரர் இருக்கான்னு செக் பண்ணும். இந்த பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எக்ஸிக்யூட்டே பண்ண போகிறதில்ல. ஏயோட வேல்யூ 4ஆக இருக்கும்போது இப்போ நான் சப்போஸ் 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு வந்து எரர் வரும், print 1 is not definedன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷனோட பாடி இப்படி இருக்கணும், சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா வேறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இங்கே பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் காலை வந்து ஒரு வேரியபிள் மூலமாகவும் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, 3 ஃபங்க்ஷன் இருக்குது, 1 2 3. 3மே ஆர்குமெண்ட் எதுவுமே எடுத்துக்கல. அதாவது பிரிண்ட் பண்ணுறது வந்து 1 2 3 தான் பிரிண்ட் பண்ணுது. இப்போ ஏ வந்து வேல்யூ வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏ வந்து 1 அப்படின்னா கால் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏயோட வேல்யூ 2னா கால் ஃபங்க்ஷன்ற வேரியபிளுக்கு 2 கொடுக்குறோம். இல்லைன்னா கால் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 3ன்னு கொடுக்குறோம். இப்போ கால் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் உங்களுக்கு ஏயோட வேல்யூ 3 இல்லையா? ஸோ என்ன ஆகும்னா இந்த 3ங்கிறது தான் அசைன் ஆகிருக்கும். 3ங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஆக்சுவலாக அது என்ன பண்ணும், பிரிண்ட் 3யை வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம இதை பண்ணி பார்க்கலாம்.
எடுத்தீங்கன்னா அடுத்த ஃபங்க்ஷன் இது மூணாவது ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏயோட வேல்யூ வந்து 3ன்னு அசைன் பண்ணிக்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு 1 அப்போ என்ன செய்கிறோம், ஃபங்க்ஷன் def ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஃபங்க்ஷனோட நேமை நம்ம சொல்லிடுறோம். சரியா, ஐயோ இது கொடுக்க வேண்டாம், பிரேஸ் தேவையில்லை. அதே மாதிரி இஃப் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஃபங்க்ஷன் def ஈக்குவல் டு 2. இஃப் ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னா ஃபங்க்ஷன் definition equal to 3 அப்படி நம்ம கொடுத்துடுவோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபங்க்ஷன் டெஃபில் வந்து ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் நேம் தான் இருக்கும் இல்லையா. ஸோ 3 ஃபங்க்ஷனோட சிக்னேச்சருமே ஒன்று தான், அது எந்த ஆர்குமெண்ட்டுமே எடுத்துக்கல. சரியா, அதில் நம்ம ஜஸ்ட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு மட்டும் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து 3 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதே இதை நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன்னா என்ன ஆகும், ஏ வந்து 2ங்கிறதுனால இந்த func_def அப்படிங்கிற வேரியபிளில் 2 செகண்ட் ஃபங்க்ஷனோட இது இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே கால் பண்ணும்போது 2 தான் வரும். சரியா, அதே மாதிரி நீங்கள் வந்து 1 கொடுத்தீங்கன்னா 1 தான் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆர்குமெண்ட்ஸ், ஆனால் சேம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏ கொடுக்குறேன், இங்கேயும் ஏ கொடுக்குறேன், இங்கேயும் ஏ கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே நான் கால் பண்ணும்போது மேபி 2 அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும் இல்லையா, ஏன்னா ஒரு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணும்போது அதை தான் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம அந்த வேல்யூவை யூஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன், வேறு ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா ஒரு வேரியபிள் நேமில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நேமை ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பைத்தானில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முதல்ல பார்த்த இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் உள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு மாதிரியும், சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா வேறு மாதிரி நீங்கள் வேணும்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. அடுத்து நம்ம பார்க்குற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது அதோட சிக்னேச்சர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வருதோ அதை தான் நம்ம சிக்னேச்சர்னு சொல்லுவோம் பைத்தானை பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான். இங்கே 3 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஒரு ஆர்குமெண்ட் கூட நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணாமலும் இருக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சேம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் பாஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வேரியபிள் நேமில் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட நேம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அந்த வேரியபிள் நேமை வச்சு நம்ம அப்புறம் கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேரியபிளில் எந்த ஃபங்க்ஷனோட நேம் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இதுதான் நம்ம ரெண்டாவதாக பார்க்குற ஒரு ஃபீச்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். இப்போ வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இப்போ நம்ம பார்க்குறது ஏங்கிறது ஒரு வேரியபிள், அது மாதிரி இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனோட நேமு. பட் அதுக்குமே ஒரு ஸ்கோப் இருக்கும். ஸ்கோப்னா அது எவ்வளவு எங்கேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு என்க்ளோசிங் மாடியூல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து குளோபல் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடம் எடுத்துக்கிட்டீங்க ஏ ஈக்குவல் டு 1 இந்த பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து குளோபல் ஸ்கோப் இருக்குன்னு அர்த்தம். இதே இந்த ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏயும் முதல்ல வேறு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே சேம் கிடையாது. இந்த இடத்துல உள்ள ஏ வந்து உங்களுக்கு குளோபல் ஸ்கோப்பில் இருக்குது, இந்த இடத்துல உள்ள ஏ வந்து உங்களுக்கு லோக்கல் ஸ்கோப்பில் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் உள்ள மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏன்னு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜான்னு ஒரு பையன் இருக்கான், அவங்க வீட்டுக்குள்ளே அவன் ஜான் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். பட் ஆனால் அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவனு வெளியில் இன்னொரு பையன் ஜான் இருக்கான்னா அவன் வெளியில் நிற்கும் போது அவனுக்கு தான் வந்து ஜான்னு கூப்பிடும்போது அவனை தான் அது குறிக்குது.
இல்லையா? ஆனால் வீட்டுக்குள்ளே கூப்பிடும்போது இவனை குறிக்குது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கோப்புங்கிறது எங்கேருந்து நம்ம கூப்பிடுறோமோ, எங்கேருந்து நம்ம கால் பண்ணுறோம் இல்லை யூஸ் பண்ணுறோமோ அந்த ஒரு வேரியபிளை அதை பொறுத்து மாறும். ஸோ இந்த இடத்துலாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இது குளோபல் ஸ்கோப்பில் இருக்குன்னு எடுத்துக்கணும். இது வந்து லோக்கல் ஸ்கோப்பு. ஸோ குளோபல் ஸ்கோப் வந்து ஸ்பேன்ஸ் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஃபைலில் தான் இருக்க முடியும். இப்போ நம்ம வேறு வேறு பைத்தான் ஃபைல்ஸில் இருக்குன்னா அப்போ அது நம்ம அங்கே அந்த இன்னொரு ஃபைலில் உள்ளது இங்கே யூஸ் பண்ணலாம் முடியாது. அதே மாதிரி நேம் அசைன் பண்ணுறது வந்து லோக்கலாக தான் இருக்கும். அது நம்ம குளோபல்னு சொல்லாத வரைக்கும் அது வந்து லோக்கலாக தான் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து புதுசாக ஒரு லோக்கல் ஸ்கோப்பை வந்து க்ரியேட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது LAGB ரூல் அப்படின்னு ஒன்று வந்து பைத்தான் வந்து ஃபாலோ பண்ணோம். LAGB ரூல்னா ஃபஸ்ட்டு வந்து லோக்கலாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும். லோக்கலாக இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா என்க்ளோசிங் ஃபங்க்ஷனில் வந்து இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ அந்த கால் பண்ணுற இடத்துல உள்ள ஃபங்க்ஷன்ஸில் எங்கேயாவது இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கும். அப்படி இல்லைன்னா குளோபல் ஸ்கோப்பில் இருக்குதான்னு பார்க்கும். அப்படி இல்லைன்னா பில்டின் பைத்தான் பில்டின்னாக இருக்குதா. ஃபஸ்ட்டு லோக்கல்னால் அந்த ஃபங்க்ஷன் உள்ளே இருக்குதான்னு பார்க்கும். என்க்ளூசிங்னா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷனுள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது உள்ள ஃபங்க்ஷனில் இல்லைன்னா வெளியில் உள்ள ஃபங்க்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் என்க்ளூசிங் ஃபங்க்ஷன் லோக்கல். இன்னும் நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அப்புறமா அப்போ அங்கேயும் இல்லைன்னா குளோபலில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். அங்கேயும் இல்லைன்னா பில்டின் மெத்தட்ஸ் ஏதாவது அந்த நேமில் இருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்படி இல்லைன்னா எரர் சொல்லும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா x = 99 அப்படிங்கிறது இது வந்து குளோபல் ஸ்கோப்பு. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது ஒய்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறீங்க. z = x + y அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு தெரிஞ்சது வந்து y மட்டும்தான், x யாருன்னே தெரியாது. ஸோ இங்கே லோக்கல் ஸ்கோப்பில் வந்து இல்லை, இதுக்கு என்க்ளோசிங் ஸ்கோப் கிடையாது. ஃபங்க்ஷன் வந்து தனியாக தான் இருக்குது, இது எந்த ஃபங்க்ஷன் உள்ளேயும் இல்லை. அப்போ குளோபல் ஸ்கோப்பில் போய் பார்க்கும் 99 எக்ஸுங்கிறது இருக்கா, ஆமாம் இருக்குது 99 அதோட வேல்யூ. அப்போ அதை யூஸ் பண்ணிக்கும். நீங்கள் இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 1ன்னு கொடுக்குறீங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். ஸோ 99 + 1 வந்து உங்களுக்கு 100ஆக இருக்கும். 100 வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம இந்த கோடு வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸ் வந்து 99, இது வந்து குளோபல் ஸ்கோப்பில் இருக்குது. நம்ம அடுத்து வந்து டெஃப் ஒன்று பண்ணலாம். எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒய் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரே ஒரு வேரியபிள் எஃப்க்கு வந்து வருது. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ ஒய் யாருங்கிறது நமக்கு டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன்லேயே இருக்குது தெரியும். பட் எக்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ பைத்தான் வந்து LAGB ரூலை வந்து ஃபாலோ பண்ணும். இங்கே இருக்கா இல்லை, அப்போது இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் உள்ள இருக்கா இல்லை, அப்போது குளோபல் ஸ்கோப்பில் இருக்கா ஆமாம், அப்போ அந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து கால் பண்ணும்போது ஃபங்க்ஷனை எஃப்னு சொல்லிட்டு 1 அப்படியே நம்ம கால் பண்ணுறோம். இது ரிட்டர்ன் பண்ணுறதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதுக்கு உண்மையான உயிரே வரும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 99 இருக்கிறதுனால 100 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸும் சரி எஃப்பும் சரி, இந்த ஃபங்க்ஷனோட நேம் ரெண்டுமே வந்து குளோபல் ஸ்கோப்பில் இருக்குது. ஆனால் இந்த y எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு லோக்கல் ஸ்கோப்பில் இருக்குது. z இன்னொரு வேரியபிள் இங்கே இருக்குது, அதனால் அது வந்து நம்ம எழுதியிருக்கோம். நம்ம இங்கே எழுதும்போது z இல்லை, சரியா? ஸோ இப்போ நீங்கள் இன்னொன்று, நீங்கள் எக்ஸ் வந்து இது உள்ளேயே நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை மறைச்சிரும். அதை வந்து அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து யாராவது ஜான்னு சொன்னால் வெளியில் உள்ள ஜான் வந்து மறைஞ்சிரும் இல்லையா, இந்த ஜானை தான் கூப்பிட்றதா அர்த்தம், அந்த மாதிரி. ஸோ 27.6ன்னு வச்சுக்கலாம் ஃபங்க்ஷனல். ஸோ நீங்கள் இதில் வந்து x = 10 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன்னா இப்போ என்ன ஆகும்னா இந்த எக்ஸை தான் எடுத்துக்கும். எக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபங்க்ஷன்லேயே இருக்குது இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். அடுத்து இப்போ நீங்கள் குளோபல் வேரியபிளாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் இது உள்ளே இருந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குளோபல் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா புதுசாக வேரியபிள் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா இருக்கிறதே வந்து யூஸ் பண்ணிக்கும்.
ஸோ நம்ம இப்போ இதை பண்ணலாம். இப்போ நீங்கள் x = 10 கொடுத்தீங்க இல்லையா, அதே இது ஒரு இங்கே வந்து நம்ம இன்னொன்று பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் f(1) போட்டோம், பிரிண்ட் x போட்டிங்கன்னா இந்த இடத்துல x வந்து உங்களுக்கு இது வந்து குளோபல் ஸ்கோப்பில் இருக்குது. இங்கே x வந்து யாருன்னா இந்த 99 தான் தெரியும். அந்த x = 10ங்கிறது வந்து அந்த ஃபங்க்ஷன் உள்ள மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1199 அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குளோபல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம், ஒரு கீவேர்டு முன்னாடி கொடுத்துட்டோம்னா புதுசாக வந்து க்ரியேட் பண்ணாது. க்ரியேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த எக்ஸே வந்து எடுத்துக்கும். கொடுத்துட்டு நீங்கள் x = 10ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மெமரியே வந்து மாறிடும். இந்த 99ங்கிறது உங்களுக்கு 10 இங்கே மாறிடும். நமக்கு என்ன சொல்கிறோன்னா எக்ஸுங்கிறத நம்ம புதுசாக டிஃபைன் பண்ண போகிறதில்ல, நீங்கள் குளோபல் ஸ்கோப்பில் உள்ள எக்ஸே யூஸ் பண்ணிக்கோ நம்ம சொல்கிறது தான் இங்கே அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 11 10 அந்த எக்ஸ் வந்து மாறிடுச்சு. ஒரே ஒரு மெமரி லொக்கேஷனே இப்போ வந்து ஷேர் ஆகிடுச்சு. அதுதான் அர்த்தம். என்னென்னா இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ இருக்குது இல்லையா, இதுக்குன்னு ஒரு மெமரி க்ரியேட் ஆகும். நீங்கள் குளோபல் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது என்ன அர்த்தம்னா இதை தான் நான் ரெஃபர் பண்ண போகிறேன், புதுசாக மெமரி அலோகேட் பண்ணாதேன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் அந்த குளோபல் எக்ஸ் கொடுக்கலைன்னா புதுசாக ஒரு மெமரி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே க்ரியேட் ஆகிற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் கால் அப்போ க்ரியேட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெமரி வந்து க்ரியேட் ஆகாது. நம்ம குளோபல் ஸ்கோப்பில் உள்ளதே வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இங்கே மாற்றும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா x = 10ன்னு கொடுத்தா இந்த மெமரி லொக்கேஷனில் முதல்ல வந்து 99 இருக்குது இல்லையா, அந்த 99 10ஆக மாற்றிடும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 11 தான். அதே இது நீங்கள் வெளியில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த 10 தான் இருக்கும். சரியா, அதுதான் வந்து மீனிங் குளோபல் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறதுக்கு. இதை மாதிரி நீங்கள் நிறைய குளோபல் வேரியபிள்ஸ் வச்சுக்கலாம். y z அப்படிங்கும்போது y வந்து 1, z வந்து 2. இப்போ நீங்கள் ஆல் குளோபல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ குளோபல் எக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ எக்ஸ் வந்து குளோபல் ஸ்கோப்பில் இருக்க போது x = y + z அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம y z ஏற்கனவே இருக்கிறதுனால நம்ம தனியாக டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கும். யூஸ் பண்ணி ஆட் பண்ணி இங்கே உள்ள வந்து ஸ்டோர் பண்ணிடும். பொதுவாக குளோபல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா அதில் சேஃப்டி கிடையாது. எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அதோட வேல்யூ வந்து யாருனாலும் மாடிஃபை பண்ணலாம். ஒரு டீமில் ஒர்க் பண்ணும்போது தற்செயலாக இல்லை ஆக்சிடென்டலாக மாடிஃபை ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் கிடையாது குளோபல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறது. பட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபங்க்ஷன் உள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கண்டிஷன் வச்சு நம்ம வந்து ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனை மாற்ற முடியும்னு பார்த்தோம். அப்புறமா ஒரு வேரியபிள் நேமில் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட நேமை ஸ்டோர் பண்ணலாம், அந்த வேரியபிள் நேம் வழியாகவே நம்ம கால் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா ஒரு ஃபங்க்ஷன் உள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ x99ங்கிறது ஒரு குளோபல் வேரியபிள். இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ஃபங்க்ஷன் உள்ள x = 88ன்னு கொடுக்குறீங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து f1 உள்ளே இருக்குது. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள ஒரு ரூம் மாதிரி. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் இந்த ரூம் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியும். உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருந்து பார்த்தா இந்த ரூம் தெரியாது. அந்த மாதிரி தான். ஸோ def of f2 அப்படின்னு எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் என்னோடய ஃபங்க்ஷன் உள்ளே இருந்து நான் f2வை கால் பண்ண முடியும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா f1லேருந்து நம்ம f1 உள்ளே நம்ம f2வை கால் பண்ண முடியும். பட் நீங்கள் வெளியில் வந்து கால் பண்ண முடியாது. இங்கே வந்து f1 மட்டும்தான் தெரியும். உங்கள் வீடு தான் வெளியில் தெரியும். உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள ரூம் வந்து வெளியில் தெரியாது. இதை பண்ணி பார்க்கலாம் நம்ம இப்போது. ஸோ நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா x வந்து 99, அடுத்து def f1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இதில் வந்து x வந்து 88 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது உள்ள நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். f2 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். print x அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ f2வை நான் f1 உள்ள கால் பண்ணுறேன். இன்டென்டேஷனை பாருங்கள். f2 வந்து ஃபங்க்ஷன் கால் f1 உள்ள இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெளியில் வந்தோடனே f1 நான் கால் பண்ணுறேன். ஸோ நீங்கள் f1 கால் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து இங்கே போகும். எக்ஸோட வேல்யூ 88 ஆகும்.
ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் F2 கால் ஆகுது. ஸோ எக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். எக்ஸ் பிரிண்ட் ஆகும்போது எங்கே நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா F2ல கொடுத்துருக்கீங்க. லோக்கலுங்கிறது F2ல எக்ஸ் இருக்கான்னு பார்க்கும். இல்லை. அப்போ என்க்ளோசிங் LEGB ரூல் என்க்ளோசிங்னா F2 வந்து எந்த ஃபங்க்ஷன் உள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா F1 உள்ள இருக்கு. ஸோ F1ல எக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும். இருக்கு. அப்போ அந்த 88ங்கிற வேல்யூ தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். சரியா, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 88 தான் பண்ணுது இல்லையா. ஸோ நான் சப்போஸ் இதை வந்து நான் ஹைட் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரூல் படி நீங்கள் F2ல பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க எக்ஸோட வேல்யூவை. லோக்கல்னா F2குள்ளே எக்ஸ் இருக்கா, இல்லை. என்க்ளோசிங் F2 வந்து F1ல இருக்கு, F1ல எக்ஸ் இருக்கா அப்படி இல்லை. அப்போ குளோபல்னா வெளியில் போய் பார்க்கும் எக்ஸ் இருக்கா, ஆமாம் இருக்கு. இப்போ என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னா 99 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். சரியா, அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, F2ங்கிறது வந்து F1 உள்ளே இருக்கு. ஸோ நீங்கள் F1 உள்ளே இருந்து நீங்கள் கால் பண்ணலாம். அது F2ங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ரூம் மாதிரி. நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அந்த ரூம் தெரியும், நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பட் வெளியில இருந்து அந்த ரூமை நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா எரர் தான் வரும். F2 வந்து நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும். சரியா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதோட நேமை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். டெஃப் F1 நம்ம புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். x = 88 அப்படின்னு ஒரு வேரியபிளில் வேல்யூ அசைன் பண்ணுறீங்க. டெஃப் F2 புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் F1 உள்ள நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுறீங்க. பிரிண்ட் எக்ஸ். இப்போ நம்ம ரூல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் வந்து F2ல இருக்கா, இல்லை. என்க்ளோசிங் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ இந்த 88ங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். அது கால் ஆச்சுன்னா ரிட்டர்ன் F2 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து F2 வந்து ரிட்டர்ன் ஆகிடும். சரியா, இப்போ நீங்கள் பாருங்கள், ஆக்ஷன் = F1 கால் பண்ணுறீங்க. F1 கால் பண்ண என்ன ஆகும், எக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், அதில் 88 ஸ்டோர் ஆகும். F2ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி பிரிண்ட் எக்ஸுங்கிற கோடு அது உள்ளே இருக்கும். ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஸோ ஆக்ஷனில் வந்து F2 வந்து இருக்கும். சரியா, F2 வந்து நீங்கள் இப்போ கால் பண்ணுறீங்க. ஆக்ஷன் நீங்கள் இப்படி கொடுக்கும்போது F2 இட் இஸ் ஈக்குவலன்ட் டு F2 இந்த மாதிரி நம்ம கொடுக்குறதுக்கு ஈக்குவலன்ட். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன் தான், F1 உள்ளதான் இருக்குது. நம்ம டைரெக்டாக இங்கே F2ன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரிட்டர்ன் பண்ணுறது மூலமாக நான் இங்கேருந்து F2வை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அடுத்த கோடு சரியா. ஸோ எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்குது, அது 88. F2ஓட பாடியில் பிரிண்ட் பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம், ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்படி கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் F1 கால் பண்ணுவோம். F1 கால் பண்ணும்போது இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி F2 வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ ஆக்ஷனில் இருக்க போகிறது வந்து ஒரு ஃபங்க்ஷனோட நேம். ஸோ அதை நம்ம இப்படி கால் பண்ணவும் முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் இப்போ கால் பண்ணிட்டீங்க. இங்கேருந்து அது என்ன பிரிண்ட் பண்ணுது, 88. ஏன்னா F2ல வந்து இல்லை, என்க்ளோசிங் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை தான் பிரிண்ட் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியும். சரியா, அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இப்படி நம்ம வந்து கால் பண்ண முடியும். கால் பண்ணால் அதோட ஆர்குமெண்ட்ஸ் மேட்ச் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்கள், DF யூஸ் பண்ணி ஆவரேஜுங்கிற ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். 3 ஆர்குமெண்ட்ஸ் போகுது. ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிடுறோம். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன ஆகும், 10 வந்து N1க்கு அசைன் ஆகும், 25 வந்து N2க்கு அசைன் ஆகும், N3 வந்து 16க்கு அசைன் ஆகும். கரெக்டாக. ஸோ அது ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் ஆவரேஜ் வந்து இந்த எக்ஸாம்பிள் இருக்கிறது 3 ஆர்குமெண்ட்ஸு N1, N2, N3 ரிட்டர்ன் த ஆவரேஜ். இந்த ஃபங்க்ஷன் கால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், அது எவாலுவேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சில டைம் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணாமலும் இருக்கும், எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கும்.
ஆனால் அது சில சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். சைடு எஃபெக்ட்னு என்னென்னா அங்கேயே பிரிண்ட் பண்ணலாம், இல்லை அது வந்து நம்ம மாடிஃபை ஆகலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒரு லிஸ்ட்லாம் அனுப்பும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மாடிஃபை பண்ணால் எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து சைடு எஃபெக்ட் அப்படின்னும் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டெஃப் ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போம். இதில் வந்து எல் டாட் அப்பெண்ட் ஆஃப் 0 வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணி விடலாம். இப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் ஆஃப் எல் அப்படின்னு கொடுக்குறீங்க, பிரிண்ட் எல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அது 0 சேர்ந்துருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக இன்டிஜர் ஃப்ளோட்டு அந்த மாதிரி டேட்டாவை பாஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து வேல்யூவாக தான் பாஸ் ஆகும். அப்போ ஒரு காப்பி எடுத்துக்கும், ஃபங்க்ஷன் கால் அப்போ ஒரு காப்பி எடுத்து அங்கே மாடிஃபை பண்ணுறது எதுவுமே வந்து நமக்கு இங்கே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டோ ஒரு டப்பில் ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரே ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். இப்போ வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். இப்போ லிஸ்ட்டு இங்கே இருக்கு இல்லையா, 1 2 3 இதை நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸை தான் பாஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் இங்கே அங்கே மாடிஃபை பண்ணாலும் இங்கே மாடிஃபை ஆகிறது வந்து தெரியும். அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே வந்து மல்டிபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் y 2 வேல்யூ எடுத்துக்குது. எக்ஸ் வந்து 2, y வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறோம் அங்கே அப்படின்னா அது வந்து இங்கே தெரியும். அதுதான் இங்கே வந்து எக்ஸ் வந்து 1. ஸோ நீங்கள் டப்புலோ லிஸ்ட்டோ அனுப்பும்போது நீங்கள் அங்கே மாடிஃபை பண்ணும்போது நீங்கள் திரும்ப வந்தாலும் இங்கே தெரியும். இதுதான் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, நம்ம முதல்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ட்ரையாங்கிள் ப்ராப்ளம் ஆரம்பித்தோம் இல்லையா, அதாவது 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்து கோலீனியரா அப்படின்னு செக் பண்ணணும். கோலீனியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த 3 பாயிண்ட்டும் ஒரே லைனில் லையாச்சுன்னா அது வந்து நம்ம கோலீனியர், ஒரே லைனில் அது இருக்கும் அப்படின்னா அது வந்து கோலீனியர்னு சொல்லுவோம். ஒன்று வெர்டிக்கல் லைனில் இருக்கலாம், இல்லை வந்து ஹாரிசாண்டல் லைனில் வந்து இருக்கலாம். அதை தான் நம்ம கோலீனியர்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து லென்த்தை வந்து கண்டுபிடிக்கணும், சைடை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஒரு சைடு இப்போ S1 S2 S3 அப்படிங்கிறது 3 சைடோட லென்த் அப்படின்னா S1 வந்து ஷுட் பி லெஸ் தென் S2 ப்ளஸ் S3, S2 வந்து S1 ப்ளஸ் S3 விட லெஸ்ஸாக இருக்கணும், S3 வந்து S1 ப்ளஸ் S2 விட லெஸ்ஸாக இருக்கணும். இதெல்லாம் கண்டிஷன்ஸு. அதாவது length of any two sides must be less than the other side, sorry, greater than the other side. சரியா, அந்த ஒரு சைடு வந்து less than the sum of the other two sides. இப்படி இருந்தால் தான் ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் கண்டிஷன்ஸு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து சொல்யூஷன் எழுதலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோலீனியரா, அதாவது ஒரே லைனில் தான் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறோம். பார்த்தீங்கன்னா 0.1, 0.2, 0.3 நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜென்ரலாக பாயிண்ட்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், எக்ஸ் ஒய் இல்லையா, இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து டப்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வாங்கும்போது யூசர்லேருந்து வாங்கும்போது 3 டப்பிளாக ஸ்டோர் பண்ணிப்போம். இங்கே பாஸ் பண்ணும்போது நம்ம பாயிண்ட்டாகவே பாஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு டப்புலாக இருக்கும். 0th இண்டெக்ஸில் வந்து எக்ஸோட வேல்யூ இருக்கும், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து ஒய்யோட வேல்யூ வந்து இருக்கும். அப்படி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கோலீனியரா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இஃப் 0.1 of x equal to 0.2 of x equal to 0.3 of x, இப்படி நம்ம வந்து செக் பண்ண முடியும் பைத்தானில். அப்படி இருந்ததுன்னா ரிட்டர்ன் ட்ரூ, அதாவது கோலீனியர் அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். சரியா, அதே மாதிரி y இப்படி எக்ஸ் சேமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அது வந்து ஒரு வெர்டிக்கல் லைனில் இருக்குன்னு அர்த்தம். அதே இது ஹரிசாண்டல் லைனில் இருக்குன்னா ஒய்யோட வேல்யூ எல்லாமே உங்களுக்கு வந்து சேமாக இருக்கும்.
நான் இங்கே எக்ஸ் ஒய்னு கொடுக்கக்கூடாது, 0 0th இண்டெக்ஸ் தான் எக்ஸை வந்து குறிக்க போகுது, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஒய்யை வந்து குறிக்க போகுது. ஸோ நான் இப்படி தான் எழுதணும். அதே மாதிரி 1 equal to 0.2 of 1 equal to 0.3 of 1 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ எந்த கண்டிஷனுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை வந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதும்போது ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு டப்பில் அனுப்புகிறேன். 1,2 இப்போ பாருங்கள், 1,3 1,4 சரியா? ஸோ எக்ஸ் எல்லாமே இதில் வந்து சேமாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு வெர்டிக்கல் லைனில் வந்து லை ஆகிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஓகே ஒரு நிமிஷம், ட்ரையாங்கிள் ரிட்டர்ன் வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணல, பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரூ, எல்லாமே ஒரே வெர்டிக்கல் லைனில் தான் லை ஆகுது. இதே நான் ஒரு பாயிண்ட்டை மட்டும் மாற்றி விடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லணும். இல்லை நம்ம வந்து 5 2 இருக்கட்டும், 1 2 3 2. இப்போ y எல்லாமே வந்து உங்களுக்கு சேம், எக்ஸ் வந்து மாறுது இல்லையா? ஸோ இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கோலினியர் தான். இப்போ வந்து ஒரு ஹாரிசான்டல் லைனில் வந்து லை ஆகுது. ஸோ நமக்கு எந்த டைப் ஆஃப் லைன்லாம் நம்ம வந்து இப்போது கோலினியரிட்டிக்கு செக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எழுத போகிற ஃபங்க்ஷன் என்னென்னா அந்த டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம கையில் இருக்கிறது என்னது, பாயிண்ட்ஸு. அப்போ அந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அதனால் நம்ம 0.1 0.2 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சைட் லென்த்தையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லென்த் ஈக்குவல் டு, அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரம் SQR ஃப்ரம் மேத் இம்போர்ட் SQRT ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் மேத் லைப்ரரியிலேருந்து. ஸோ ஃப்ரம் மேத் இம்போர்ட் SQRT. இப்போ லென்த் ஈக்குவல் டு என்னது, SQRT ஆஃப் என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், எக்ஸோட டிஃப்ரென்ஸு. ஸோ 0.1 ஆஃப் 0 தான் ஃபஸ்ட்டு பாயிண்டோட எக்ஸு, மைனஸ் 0.2 ஆஃப் 0 செகண்ட் பாயிண்டோட எக்ஸு ஸ்கொயர் சரியா, ப்ளஸ் என்ன பண்ணணும் 0.1 அதாவது y1 மைனஸ் y2 சரியா, இதனுடைய ஸ்கொயர். இதுதான் வந்து உங்களுக்கு லென்த்தாக இருக்க போது, ரிட்டர்ன் லென்த் சரியா. ஓகே, ஸோ 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன். நம்ம அந்த மெயின் கோடு எழுதும்போது நம்ம 3 வாட்டி கால் பண்ணிக்கலாம் ஒரு பாயிண்ட்டுக்கும் காம்பினேஷன் எடுத்து. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த சைடோட கண்டிஷன் ஃபார் சைடு லென்த் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ சைடு 1 சைடு 2 சைடு 3 சரியா. இப்போ வந்து இஃப் சைடு 1 வந்து கிரேட்டர் தேன் சைடு 2 ப்ளஸ் சைடு 3, சப்போஸ் அது கிரேட்டராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடணும், ரிட்டர்ன் ஃபால்ஸ். அதே மாதிரி இஃப் side 2 is greater than side 1 and 3 1 plus 3 அப்படின்னா என்ன பண்ணணும், return false. அப்படின்னாலும் அது வந்து ஒரு triangle form பண்ண முடியாது. if third side is greater than the other two sides, sum of the other two sides, அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து return false பண்ணிடணும். இந்த எந்த கண்டிஷனுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீங்கள் என்ன செய்யணும், return true சரியா.
ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து மேஜரான கோடு எழுத போகிறோம். எப்படி வாங்கலாம் யூசர் இருந்துன்னா, நம்ம ஸ்பேஸ் வச்சு பிரிக்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். 1,2னா 1 ஸ்பேஸ் 2 நம்ம கொடுக்க போகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ 0.1 ஈக்குவல் டு இன்புட் யூசர்லேருந்து வாங்குறதுக்கு டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு லிஸ்ட்டாக கிடைக்கும். இது நீங்கள் டப்பிளாக மாற்றணும்னா டப்பிள் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டப்பிளாக இருக்கும். லிஸ்ட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஜஸ்ட் நமக்கு அந்த ஃபீல் வரணும், அந்த பிரேசஸோட ஃபீல் வரணும்னா டப்பிளாக மாற்றிக்கலாம். ஸோ 3 பாயிண்ட்ஸ் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. 3 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இஃப் கோலீனியர் ஆஃப் 0.1, 0.2, 0.3னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் triangle cannot be formed அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அப்படி இல்லாமல் கோலினியர் இல்லை இப்போ வந்து, அப்போ என்ன செய்யணும், ஒரு சைடாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு S1 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் calculation of 0.1, 0.2. S2 வந்து என்னது, distance calculated 0.2, 0.3. அடுத்து சரியா, 0.2 and 0.3. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, தேர்ட் சைடு distance calculated of 0.1 and 3 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன செய்யணும், சைடு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இஃப் நாட் ஆஃப் சைடு கண்டிஷன், சைடு எப்போ உங்களுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அந்த கண்டிஷன் வயலேட் ஆச்சுன்னா தான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா. ஸோ இஃப் சைடு கண்டிஷன் ஆஃப் S1, S2, S3 அப்படின்னா என்ன அர்த்தம், ட்ரையாங்கிள் cannot be formed, வயலேட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். சாரி, வயலேட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நாட் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாட் போட்டுட்டு print triangle cannot be formed அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி எனக்கு வந்து நான் இந்த பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு வேரியபிள் வேணும். ஸோ நான் டிசிஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு ஈக்குவல் டு ஃபால்ஸ், நான் என்ன டிசைட் பண்ணலைங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஆனால் நான் பிரிண்ட் பண்ண போகிற டைமில் டிசிஷன் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா அங்கே நான் பின்னாடி போய் செக் பண்ணிக்கலாம். இஃப் நாட் ஆஃப் டிசிஷன், நான் இது வரைக்கும் டிசிஷன் எடுக்கலைனா தான் நான் இப்போ வந்து திரும்ப சைடை வந்து கால் பண்ணி செக் பண்ணணும். அதே மாதிரி இஃப் நாட் டிசிஷன் இன்னும் எடுக்கலைன்னா எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்கோன்னா அப்போ ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். கேன் பி ஃபார்ம்ட் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இந்த கோடு வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1,1, 1,2, 1,3 பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே வந்து எரர் இருக்குது. ஸோ ஏன்னா எல்லாமே உங்களுக்கு என்னவாக இருக்குது, ஸ்ட்ரிங்காக இருக்குது. நீங்கள் டப்பிளாக மாற்றும் போது நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது இல்லையா. ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். int of x அப்படின்னு போட்டுடலாம். ஃபார் xn என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட் யூசர் வந்து இன்புட் வாங்குகிறோம், அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம் என்ன செய்கிறோம்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிடுறோம். இல்லைன்னா நம்ம அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால் அதை பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 space 1 space 2 1 space 3 சரியா. ஸோ இண்டெக்ஸ் டபுள் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வருது. ஸோ இங்கே 2 யூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் மிஸ்டேக். ஏன்னா 2 வேல்யூ தான் இருக்குது, இங்கே 2 வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லைன் நம்பர் 19 வாங்க. 19ல் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்குன்னா 1ங்கிறது பதிலாக 2 டைப் பண்ணியிருக்கு. ஸோ திரும்பவும் ரன் பண்ணலாம். ஸோ 1 space 1 1 space 2 1 space 3 ஓகே. ஸோ ட்ரையாங்கிள் cannot be formed அப்படின்னு வந்துடுது. 1 space 1 2 space 2 3 space 3 எடுத்துட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு சரியா.
ஸோ இதுதான் ஜென்ரலாக ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம இனி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் வரப்போகிற வீடியோஸில். நன்றி.